யார் அவன் குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடக்கிறது? நீ இனிமே நாங்க சொல்றபடி தான் கேட்கணும், நாங்க சொல்றத அப்படியே செய்யணும். வணக்கம் சார். காளி, யார் அந்த குலாப் ஜாமுனு? சேர்மன் சாரு இன்னைக்கு ராத்திரி இவளை உங்ககிட்ட வச்சுக்க சொன்னாரு. Where is the bedroom? Thank you. Oh, wow! What a beautiful bedroom! I have never seen in my life. Oh, drink. Good, good. இந்த தங்க பதுமை என் பெட்ரூமுக்கு வந்துகிறதுனால அந்த தேவலோகத்துல ரொம்ப ஊர்வசி, மேனக, திலோத்தமா எல்லாரும் அந்த தேவேந்திரனை சுத்தி டிஸ்கோ ஆட சொல்ல அவனுக்கு ஏற்படுற ஆனந்தம் இந்த சரகு சுந்தரத்துக்கு இப்ப கட்டிக்குது. பாரின் மருந்து ஒரு ரவுண்ட் ஏத்துறியா? நைஸா தான் கிக்கு ஏறும். Oh, no, 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 no. எனக்கு இந்த கிக்கெல்லாம் வேண்டாம். என்கிட்ட ஸ்பெஷல் கிக் இருக்கு. ஸ்பெஷல் கிக்கா? இந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டீங்கன்னா ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமாவோட அந்த டிஸ்கோ சாந்தி, ஷில்பா ஷெட்டி, மாதிரி தீக்ஷித் இவங்கெல்லாம் உங்களோட சேர்ந்து டிஸ்கோ ஆடுவாங்க. ஆடுவாங்களா? முதல்ல இத நான் குத்திக்கிறேன். குத்திக்கோ. குத்திக்கின உடனே இவ்வளவு கிக்கி ஏறுதுன்னா ஒன்னும் போக போக எவ்வளவு ஏறும். எனக்கும் ஒரு குத்து குத்து குல்கந்து. இன்னைக்கு அந்த மஜாவை நானும் பார்த்தப்படுறேன். குத்து குத்து குத்துறேன் குத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றத நீங்க கேட்கணும், நான் சொல்றத அப்படியே செய்யணும். நீ என்ன சொன்னாலும் செய்யறேன், நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். சீக்கிரம் குத்து. எல்லாம் கேட்கிற, நீ என்ன சொல்றியோ அப்படி செய்யற. என்ன பண்ண சொல்லு. அந்த பேங்க் சேர்மன் தன்ராஜுக்கும் ஜஸ்டிஸ் ஜெகநாதனுக்கும் போன் பண்ணி நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே சொல்லு. ஹலோ, என்ன சுந்தரம் சார், என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க எப்ப எங்க கூப்பிட்டாலும் வர நான் தயாரா இருக்கேன். மிஸ்டர் ஜெகநாத், பார்ட்டி பிரசிடென்ட்
நம்ம சீக்ரெட் மீட்டிங் நடத்துறதுக்கு ரொம்ப நல்ல இடத்தை தான் செலக்ட் பண்ணிருக்காரு. நோ, இதுல ஏதோ மோசம் நடந்திருக்கு. இது பார்ட்டி மீட்டிங் நடக்கக்கூடிய இடம் இல்ல. பின்ன இது ராம்போ ராஜாவும் ரிவால்வர் ராணியும் இருக்கிற இடம். வாட்? சுந்தரம் சார், எழுந்திருங்க சார். தலைவர் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சா? மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் போனா ஃபைட்டிங் தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபைட்டிங்கா? பின்ன என்னங்க, எங்களை மந்திரி ஆக்குறேன்னு எங்க கிட்ட இருந்து கோடிக்கணக்கான பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு கடைசியில இந்த புலி குகையில கொண்டாந்து விட்டுட்டீங்களே. நான் எங்கயா புலி குகையில கொண்டாந்து விட்டேன்? நீ தானே நேத்து ராத்திரி அந்த சில்க் சில்பான்ஸ் அனுப்பி வச்சு எனக்கு போதை இன்ஜெக்ஷன் போட வச்சு அவ சொல்றதெல்லாம் கேட்கணும், அவ சொல்றத அப்படியே செய்யணும்னு சொன்னேன் இல்ல? நான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட வச்சேனா? நோ நோ, இட்ஸ் இம்பாசிபிள். இட் இஸ் பாசிபிள் தன்ராஜ். கோடிக்கணக்கில் ஃப்ராட் டீடிங்ல கேஷ் பண்ணி ராங் ப்ராஜெக்ட்டுகளுக்கு லோன் கொடுத்து பேங்கையை கொள்ளையடிச்ச. அதுவும் பத்தாதுன்னு பேங்க் மேனேஜர் திலீப்புக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து உன் கஸ்டடியில வச்சிருந்த. அதனால தான் அதே இன்ஜெக்ஷனை உங்களுக்கு போட்டு உங்களை நான் இங்க வரும்படி செஞ்சேன். தன்ராஜ், இந்த ஃபைல்ல நீங்க பண்ணின தவறுகளுக்கான மொத்த ஆதாரங்கள் இருக்கு. அத உங்க வாயாலே சொல்ல வச்சு இதுல ரெக்கார்ட் பண்ணி ஜனங்களுக்கு எடுத்து காட்டி உங்களுக்கு தண்டனை வாங்கி தரேன். சரக்கு சுந்தரம், நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். யானை மேல உட்கார்ந்து ஊர்வலமா போய் ஜம்முன்னு நாமினேஷன் தாக்கல் பண்ணலாங்கிற கனவை மறந்துட்டு உங்களோட இறுதி யாத்திரைக்கு தயாராகுங்க. சொல்லு. ஜட்ஜி ஜெகநாதன் தான் பொண்ண டிரைவர் புள்ள ராஜாவுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லாததுனால என்னாண்ட வந்து யோசனை கேட்டாரு. நான் காளிங்கிற ரவுடியை விட்டு டிரைவரை கொலை பண்ண வச்சு அந்த பழைய ராஜா மேல போட்டு ராஜாவை ஜெயில தள்ளினேன். நடராஜே, இன்னைக்குதான் நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு கட்சி நாள். எப்படியும் தாக்கல் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் எவன் வந்தாலும் வந்துடுறேன். ஏர் வண்டியில
வேண்டாம் ராஜா, வேண்டாம். ஏற்கனவே நம்ம சட்டத்தோட பார்வையில குற்றவாளிகளாகி தலைமறைவான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க இப்ப இவனை கொலை பண்ணி நிஜமாவே குற்றவாளி ஆகி மறுபடியும் உங்க வாழ்க்கையை ஜெயில் கம்பிகளுக்கு பின்னாடி அமைச்சுக்க வேண்டாம்.